நான் யாழினி ஊரில் இருக்கிற அப்பா வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்போது ஒவ்வொரு மூலையும் ஒவ்வொரு கதை சொல்லிச்சு. அங்கிருந்த பெட்டி எதையோ ஞாபகப்படுத்துச்சு. அதை திறந்து பார்த்தப்போ டேப் ரெக்கார்டர். ஆமாம், எல்லாருடைய குரல்களையும் பதிஞ்சு வச்சு அதை கேட்டு ரசித்த தருணம்லாம் ஞாபகம் வந்தது. அதை ஆன் பண்ணப்போ என்னை சுற்றி அந்த இனிமையான பழைய பாட்டுகள்லாம் ஞாபகம் வந்தது. ஒரு சில நிமிடங்கள்லாம் மெய்மறந்து போய் நின்றுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, என் குழந்தை பருவத்துக்கே அந்த நினைவுகள்லாம் கூட்டிகிட்டு போச்சு. நானும் பாட்டியும் சமயக்கட்டில் சிரித்து பேசின ஞாபகம், அப்பாவோட வீட்டு பாடம் எழுதுனது, தங்கையோட வீட்டு பாடம் எழுதுனது, என்னை சுற்றி அவங்க எல்லாரும் என் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு நினைவு. ஒவ்வொரு கேசட்டும் ஒவ்வொரு உயிராக இருந்தது. அம்மா, அப்பா, பாட்டி, தங்கையோட குரல்கள் எல்லாம் பதிஞ்சிருந்தது. அப்போது ஒரு கேசட்டை எடுத்து நான் போட்டு பார்த்தேன். அம்மா, அது நான் பேசினது. ஹே யாழு, நீ பெரியவளானா நினைவுகளை மறந்துடாத அப்படின்னு என்னுடைய சின்ன குரல், என்னுடைய சின்ன சத்தம். இப்போ என் கையில் ஒரு ரெக்கார்டர். ஆனால் உள்ளத்தில் ஒரு புதிய உயிர் இருந்தது போல இருந்தது. குரல்கள் மறையலை. அவங்க நம்மளை தேடி தான் வந்துட்டுருக்காங்க, நாம் தேடி போயிட்டுருக்கிற மாதிரி. மறந்த குரல்கள் நம் வாழ்க்கையின் மௌன இசை. அந்த சுகத்தில் அப்பாவோட ஃபோட்டோ, தாத்தாவோட ஃபோட்டோ பார்த்தப்போ மனசு முழுக்க நிறைவும் பாரமும் சேர்ந்த மாதிரி கலந்த ஒரு உணர்வு. அதை எடுத்துட்டு நெஞ்சோடு இறுக்கி அணைச்சிட்டு அந்த இடத்த விட்டு ரொம்ப வேகமாக நகர்ந்தேன். அந்த அறையில் ஒவ்வொரு கேசட்டும் ஒரு உயிராக இருந்தது. ஒவ்வொரு குரலும் என்னவோ சொல்ல வர மாதிரி இருந்தது. நான் உணரலை, நேசிக்கலை, கவனிக்கலைன்னு சொல்வது போல. ஆனால் அவங்க இன்னும் என்னோட இருந்தாங்க. அந்த குரல்கள் கூட என் வாழ்க்கை மெல்ல மெல்ல திரும்பி வந்தது. ஆமாம், இது மறந்த குரல்களின் கதை. உங்களுக்குள்ளேயும் இதே மாதிரி மறந்த குரல்கள் இருக்கும்ல. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கதை எதையோ ஒன்று நினைவுபடுத்தும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வர நினைவுகளை இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி. இன்னும் பகிரலாம். இது போன்ற கதைகளை கேட்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.